அனைவருக்கும் வணக்கம். பேசுகிறவங்க எல்லாரும் இங்கே இருக்கீங்களா? ஓகே. ஸோ இப்போது தொடர்ந்து 2 நாளாக இதே பேச்சு போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஒரு சர்டன் க்ரைட்டீரியா வச்சு நம்ம உங்களோட பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை இவால்வேட் பண்ண போகிறோம். உங்களுடைய பாடி லாங்குவேஜ், உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட், உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல், உங்களோட கண்டென்ட் எப்படி டெலிவரி பண்ணுறீங்க, இது இல்லாமல் இன்னும் ஒரு 2-3 க்ரைட்டீரியா. ஓவரால் இம்பேக்ட், ஹவ் யூ க்ரியேட், எப்படியோட ஆடியன்ஸோட கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி. ஏன்னா இங்கே இருக்கவங்க எல்லாருமே உங்கள் காலேஜ்லேயே செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் அடுத்த லெவலில் இங்கே வந்திருக்கீங்க இல்லையா? கண்டிப்பாக எல்லாருமே நல்லா தான் ப்ரொடக்டிவாக தான் பேச போகிறீங்க. ஸோ ஐ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் எவ்ரி ஒன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ. டைம் கீப் அப் பண்ணிக்கோங்க. 5 minutes எக்ஸீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க, சரியா? ஆல் த வெரி பெஸ்ட். ஐ வில் கால் அவுட் த நேம்ஸ் இன் அ வைல். நெய்தலில் எழில் கொஞ்சும் இந்த சென்னை மாநகரத்தில் பொருளாதாரத்தை பற்றி என்னுடைய பேச்சை கேட்க வந்திருக்கும் அவையோருக்கும், பேச வந்திருக்கும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இரண்டாவதாக, மன்னனுக்கும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையான், மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, சான்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று மூதுரையில் சொல்லிச் சென்றேன் ஔவை கிழவியின் தமிழ் சொற்களை வணங்கி, அவையோர் பெருமக்கள் அனைவரும் நம் தமிழ் சொந்தங்களாயிருப்பினும் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக அமையும் என்று தமிழ் தாயை வாழ்த்தி, இன்று எனக்கு அளிக்கப்பட்ட தலைப்பான 21ஆம் நூற்றாண்டில் பொருளாதார சிக்கல்கள், இந்த தலைப்பினை சற்று வேறு விதமாக மாற்றியிருந்தால் இன்றும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். நம்முடைய இந்தியாவாகட்டும் உலக நாடுகளாகட்டும் 21 நூற்றாண்டுகளிலுமே பொருளாதாரத்தில் சிக்கல்களை சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றன. அதில் என்ன தனித்துவமாக இந்த 21ஆம் நூற்றாண்டு மட்டும்? மொத்தமாக நாம் கடந்து வந்த மனித நாகரிகம் பெற்றதிலிருந்து இன்று வரையிலும் பொருளாதாரத்தில் நாம் சிக்கல்களை சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றோம். இனி வரும் காலங்களில் சந்திக்க நேரிடும் என்றாலும் ஆச்சரியத்திற்கில்லை. அப்படி பார்க்கையிலே பொருளாதாரத்தில் நாம் சிக்கல்களை சந்திப்பது ஒரு 4 காரணிகளாக இருக்கக்கூடும். 5வது காரணியை மறைமுகமாக வைத்து என்னுடைய பேச்சின் இறுதியிலே நான் கூறுகிறேன். பொருளாதாரம் என்று பேச வந்தாலே அனைவரும் பயந்து கொள்வர். பொருளாதாரம் என்பது மிகவும் சிக்கலான வார்த்தை, பொது நிர்வாகம் என்பது சிக்கலான வார்த்தை. ஆனால் நம் அன்றாட வாழ்வில் 5 ரூபாய்க்கு ஒரு மிட்டாய் வாங்கினாலும் அதிலும் ஒரு பொருளாதாரம் உள்ளது. அப்படி பார்க்கையிலே ஒரு 4 காரணிகள், கூடுதலாக ஒரு 5வது காரணி. முதல் காரணி என்னவென்றால் மக்கள் தொகை. இன்றைய பொருளாதாரத்தை சிக்கலை சந்திக்கும் பல நாடுகளில் முக்கிய காரணியாக விளங்குவது மக்கள் தொகை. இரண்டாவதாக, மக்கள் தொகையை காட்டிலும் அந்த நாடு அமைந்திருக்கும் புவியியல் சூழல், அதை நாம் மாற்ற முடியாது. இருந்தாலும் அந்த நாட்டினுடைய புவியியல் சூழலுக்கு ஏற்றவாறு பொருளாதாரமானது அமைய வேண்டும். மூன்றாவதாக, அந்த நாட்டில் உள்ள இயற்கை வளங்களும். நான்காவதாக, இறக்குமதியும் ஏற்றுமதியின் அளவுகளும். 5வதை நான் ரகசியமாக வைத்து என்னுடைய பேச்சின் இறுதியிலே கூறுகிறேன். முதலாவது, மக்கள் தொகை என்பது எப்படி பொருளாதாரத்தோடு இணைந்திருக்கும் என்ற கேள்வி நம்முள்ளே தோன்றும். ஒரு நாட்டில் மக்கள் தொகையானது அதிகரித்தாலோ குறைந்தாலோ முதலில் பாதிக்கப்படுவது பொருளாதாரமே. நாம் இப்பொழுது செய்தித்தாள்களில் கூட வாசித்திருக்கலாம், சைனாவானது தன்னுடைய மக்கள் தொகையை கையிருப்பை வைத்துக் கொள்வதற்காக கல்லூரிகளிலே காதலர்களை வலுப்படுத்துவதற்காக விடுமுறைகளை அளித்தார்கள். அது எதற்காக? ஒரு நாட்டில் பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என்றால் மக்கள் இருக்க வேண்டும். மக்கள் இல்லா நாடு உணவில்லா தட்டம் போல். மக்கள் இல்லாத நாட்டில் எவரும் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியாது. அப்படி பார்க்கையிலே ஆண் தொகையும் இருக்க வேண்டும், பெண் தொகையும் இருக்க வேண்டும், திருநங்கைகளின் பங்கும் அந்த பொருளாதாரத்தில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். அப்படி பார்க்கையில் இரண்டாவதாக நாம் வருவேயானால், மக்கள் தொகையை காட்டிலும் ஒரு புவியியல் அமைப்பு. இப்போ நான் கொண்டு வந்திருக்கும் சில குறிப்பேடுகளை தங்களுக்கு கூறுகிறேன். ரஷ்யாவை நன்றாக உற்று நோக்குங்கள். ரஷ்யா 1.71 ட்ரில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலப்பரப்பை கொண்டது. கிட்டத்தட்ட 7 வெவ்வேறு நேர அமைப்புகளை கொண்டது ரஷ்ய நாடு. அந்த ரஷ்ய நாட்டை நாம் பார்க்கும் பொழுது, நாம் உலகத்திலேயே மிக பெரிய பரப்பளவு கொண்ட நாடு ரஷ்ய நாடு தான். ஆனால் அதனுடைய உள்நாட்டு உற்பத்தியானது வெறும் 1.47 மில்லியனே. ஆனால் நாம் அப்படியே கிழக்கிற்கு ஜப்பானுக்கு சென்றோமேனால் அது வெறும் 3.5 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ள ஒரு சிறிய நாடு தான். ஆனால் அந்த நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி, எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அது 4.27 லட்சம் கோடி. அப்படியே நம்ம இந்தியாவுக்கு வாருங்கள். இந்தியா கிட்டத்தட்ட 3.5 மில்லியன் நிலப்பரப்பு கொண்ட ஒரு நாடு, 3 பக்கமும் கடலால் சூழப்பட்ட நாடு என்றதனால் நமக்கு வணிகம் செய்ய மிகவும் ஏதுவாக உள்ளது.
அனைத்து நாடுகளிலும். அதுவே ரஷ்யாவை பார்த்தீர்களானால் அதனுடைய தெற்கு திசையிலே ஆர்டிக் பெருங்கடல் முழுவதும் சூழ்ந்துள்ளது. அந்த ஆர்டிக் பெருங்கடல் உலகத்திலேயே மிக நீண்ட கடற்கரையை கொண்டது ரஷ்யா தான். ஆனால் அது பயனற்ற ஒன்று. ஏனென்றால் அங்கு 6 மாதங்களுக்கும் மேலாக பனியாலே உறைந்திருக்க வேண்டும். அதனால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது அதன் அமைந்த புவியியல் மாற்றங்களுக்கு உட்பட்டே இருக்க வேண்டும். அது அடுத்தபடியாக கூறும் பொழுது இறக்குமதியும் ஏற்றுமதியும் இயற்கை வளங்களை நாம் பிரித்து பார்க்க முடியாது. ஒரு நாடு அதிகமாக இறக்குமதி செய்தாலோ ஏற்றுமதி செய்தாலோ பின்னடைவு ஏற்படுவது பொருளாதாரத்தில் அதனுடைய தாக்கம் ஏற்படும். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு என்று எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பார்கள். அப்போ அந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயமானது எப்பொழுதுமே இறக்குமதியும் ஏற்றுமதியும் தகுந்தாற் போல இருக்க வேண்டும். ஒரு நாடானது அதிகமாக இறக்குமதி செய்கிறது என்றால் அந்த நாட்டில் உள்ள இயற்கை வளங்கள் குறைந்து கொண்டே வருகிறது என்று அர்த்தம். அப்பொழுது அதற்காக இளைஞர்களாகி நாம் என்ன செய்ய வேண்டும்? வெளிநாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை நிறுத்தி தடை செய்து நம்மால் இயன்ற அளவிற்கு அதை குறைத்து நம் உள்நாட்டிலேயே உற்பத்தியாகும் விஷயங்களை பொருட்களை நாம் பயன்படுத்த வேண்டும். இதெல்லாம் நம் இந்தியாவில் முக்கியமாக வந்ததுக்கு காரணமே அயல் நாட்டின் வருகைதான். இப்பொழுது கதராடை அணிவது குறைந்து விட்டது, பட்டு துணிகளை அணிவது குறைந்து விட்டது. மக்களிடையே போய் இதுக்கு காரணங்களை கேட்டால் முதல் காரணம் அதனுடைய விலை அதிகம் என்பார்கள். ஏன் அதன் விலை அதிகமாகிறது? அதனுடைய விலை அதிகமாவதற்கு முதல் காரணம் நாம் அதை பயன்படுத்தாமல் இருப்பதற்குத்தான். அனைவரும் அந்த கதராடையை வாங்குங்களேன், அனைவரும் பட்டு நூல்களில் பொருட்களை வாங்குங்களேன், அனைவரும் நம்முடைய தமிழக அரசு கூட சொல்லி வருகிறது மஞ்சப்பை என்ற திட்டத்தை, அதை அதிகமாக உபயோகப்படுத்துங்களேன், தானாக நம்முடைய விலையும் குறையும், அனைத்து மக்களும் எளிமையாக பயன்படுத்தும் வண்ணம் அந்த சிக்கலானது நீங்கிவிடும். இதெல்லாம் 21ஆம் நூற்றாண்டில் தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் அறிவை கொண்டுள்ள நம் இளைய சமுதாயத்தினர் இந்த மாதிரி விஷயங்களை கையாண்டு கொண்டாலே பொருளாதார சிக்கலை நீக்கிவிடலாம். அடுத்தபடியாக நாங்கள் 5வதாக மறைமுகமாக வைத்திருந்த பொருள் என்னவென்றால், அரசியல் அறிவியல் துறை படிக்கும் மாணவர்களுக்கு தெளிவாக தெரியும், அரசியல் பொருளாதாரம் என்பார்கள். ஒரு கோட்பாடு இருக்கிறது, டேவிட் ஈஸ்டன் அதை வழங்கினார். ஒரு பொருளை நாம் எப்படி உள் செலுத்துகிறோமோ அதற்கான வெளிப்பாடு தான் நமக்கு வரும் என்பார். ஒரு பொருளில் ஒரு சமூகத்தில் உள்ள அழுக்கை நீக்கினாலே நமக்கு அனைத்து விஷயங்களும் மேம்படும் என்று அவருடைய கோட்பாடானது இருக்கும். அப்படி பார்க்கையிலே நம் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் ஜாதி வாரியாக இருக்கட்டும், ஜாதி வாரியாக மனிதர்களை தொழில்நுட்பங்களிலும் பொருளாதார பின்னடைவுகளிலும் வைத்து அழகு பார்ப்பதாக நீங்கினாலே நம்முடைய பாதி பொருளாதார சிக்கல்களானது நீங்கிவிடும். இன்று விவசாயம் என்று சொல்வதே ஏதோ கீழ்மைத்தனத்தில் உள்ளவன், தன்னால் உடல் வலிமை இல்லாதவன் தான் விவசாயம் செய்வான், அவனால் தான் அந்த நாடானது முன்னேற முடியாது என்ற மாதிரி ஒரு பாகுபாடானது நம்மிடையே வளர்ந்து உள்ளது. நாம் வகை வகையான சாயங்களில் உள்ள ஆடைகளை அணிந்து கொள்ளலாம், ஆனால் விவசாயம் வெளுத்துவிட்டால் நாம் எந்த ஒரு விஷயத்திலும் முன்னேறி வர முடியாது. இப்பொழுது அமெரிக்காவை எடுத்துக்கொள்ளுங்கள், 17 ட்ரில்லியன் அதனுடைய உள்நாட்டு உற்பத்தியானது விவசாயத்தில் வருகிறது. சைனாவாகட்டும் தன்னுடைய 10% நிலங்களை விவசாயத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவாகட்டும் வெறும் 7% நிலங்களை மட்டுமே விவசாயத்திற்கு அர்ப்பணித்துள்ளது. இப்படி அர்ப்பணிக்காமல் நாம் தொழில்நுட்பத்திற்கு தரும் முன்னுரிமையை காட்டிலும் விவசாயத்திற்கு தந்தோமே ஆனால் பல பொருளாதார சிக்கல்களிலிருந்து நாம் நீங்கிவிட முடியும். இப்போ இந்தியாவானது எவரோ ஒருவர் சொல்லி சென்றார், இந்தியாவினுடைய முதுகெலும்பு கிராமங்களில் இருக்கிறது, அந்த கிராமங்களின் முதுகெலும்பாய் இருப்பவன் விவசாயி. அப்பொழுது கிராமங்களின் முதுகெலும்பாய் இருக்கும் விவசாயி எப்பொழுது நம் கிராமங்களின் இதயமாகவும் நம்முடைய இந்திய திருநாட்டின் இதயமாக மாறுகிறானோ அப்பொழுதே நம்மிடம் உள்ள பாதி பொருளாதார சிக்கல்களை நாம் நீக்கிக் கொள்ள முடியும். ஆகவே விவசாயத்தை மேம்படுத்துவது பொருளாதார சிக்கல்களிலிருந்து நாம் நீங்குவதற்கான ஒரு தாத்பரியமாகவும் கோட்பாடாகவும் இன்றளவும் பார்க்கப்படுகிறது. 7% விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள நம் இந்திய திருநாடானது 15-20% இருந்தால் 3-4 என்ற அளவில் பொருளாதாரத்தில் முன்னேறி பின்னேறி வரும் நம் இந்திய திருநாடானது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் டெவலப்பிங் என்ற ஒரு தாத்பரியத்தில் இருந்து டெவலப்டு என்ற ஒரு விஷயத்தை அடைந்துவிடும். ஆகவே விவசாயத்தை நாம் காக்க வேண்டும். இப்பொழுது இந்த சிக்கல்களிலிருந்து எல்லாமே நம்ம இப்பொழுது புவியியல் அமைப்பை மாற்ற முடியாது. பொருளாதாரத்தை உற்பத்தி செய்வதற்காக நம் புவியியல் அமைப்பையோ கடலையோ ரஷ்யாவை கொண்டு வந்து இந்தியாவினிடத்திலோ இந்தியாவை ரஷ்யாவினிடத்திலோ கொண்டு செல்ல முடியாது. ஆனால் மறைமுக பொருளாக இருக்கப்படும் சமூக மாற்றங்களை நம்மால் கொண்டு வர முடியும். இந்த பொருளாதார சிக்கலில் இருந்து நாம் வெளிவரக்கூடிய மாற்றமானது எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய இளைய தலைமுறையினர் நம்மிடமிருந்து நம்முடைய அடுத்து வரும் சந்ததிகளுக்கு செல்ல வேண்டும். இதனால் தான் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுகிறது.
அனைவரும் அரசியலையும் பொருளாதாரத்தையும் கட்டாயம் படிக்க வேண்டும். இப்படி படித்து கற்க தேர்ந்தாலே பல பொருளாதார சிக்கலிலிருந்து நாம் மீள முடியும் என்று என்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு பொருளாதாரத்தையும் அரசியலையும், முக்கியமாக அரசியல் பொருளாதாரத்தையும் அதன் உள்ள சிக்கல்களையும் நீக்குவதற்கான வழிவகை செய்து அடுத்த தலைமுறையினர் நம் தாய் திருநாடான இந்தியாவை மட்டுமல்லாமல் அனைத்து உலக நாடுகளிலும் வல்லரசாக்கும் முயற்சியில் ஈடுபடுமாறு வேண்டி வணங்கி கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். தாய்மொழியாம் தமிழ்மொழி உயர்த்தனி செம்மொழி. தொன்மை முன்மை திண்மை நுண்மை எண்மை ஒன்மை இயன்மை வியன்மை இளமை வளமை இனிமை தனிமை தாய்மை தூய்மை செம்மை மும்மை என 16 செவ்வியல்கள் தன்மைகளை கொண்ட சிறந்த மொழியை வணங்கி என் உரையை துவக்குகின்றேன். பொருளாதாரம் என்பது வீட்டிற்கும் சரி நாட்டிற்கும் சரி இன்றியமையாததாக இருக்கின்றது. பொருளாதார சிந்தனையை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் எழுதியிருக்கிறார். 21ஆம் நூற்றாண்டு என்பது ஒரு விரைவான மாற்றங்கள், புதுமைகள், சவால்கள் நிறைந்த நூற்றாண்டாகும். 21ஆம் நூற்றாண்டின் பொருளாதாரம் என்பது ஒரு முக்கியமான பங்களிப்பாளராக திகழ்கின்றது. உலக நாடுகள் அனைத்தும் பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைவதற்கு பலவித சவால்களை மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் பொருளாதார சவால்களை 3 வகைகளாக பிரிக்கலாம். அவை என்னவென்றால், உலக மட்டத்தில், தேசிய மட்டத்தில் மற்றும் சிறுபான்மை மட்டத்தில் என 3 வகைகளாக பொருளாதார சவால்களை நம்மால் பிரிக்க முடிகிறது. உலக மட்டத்தில் பொருளாதார சவால்கள் என்பது சர்வதேச வர்த்தகம் மற்றும் நாணய மாற்றம், கடன், வட்டி, இயற்கை வளங்கள் போன்றவற்றை குறிப்பிடுகின்றது. தேசிய மட்டத்தில் பொருளாதார சவால்கள் என்பது எவைகளை குறிப்பிடுகிறது என்றால், வருமானம், வரி, செலவு, தொழில்நுட்பம், அரசியல் மற்றும் பல வகையை அது உள்ளடக்கியுள்ளது. மேலும் சிறுபான்மை மட்டத்தில் பொருளாதார சவால்களை எவைகளை உள்ளடக்கியிருக்கிறது என்றால், ஒரு குடும்பத்தின் வருமானம், கடன், செலவு மற்றும் சேமிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளது. விவசாயத்திலிருந்து சேவைகள் மற்றும் தொழில் சார்ந்த பொருளாதாரத்திற்கு நாம் உள்ளீடு செய்வதில் வெற்றி பெற்றோம். ஆயினும் அனைத்தையும் உள்ளடக்கியதில் நாம் வெற்றி அடைவதில்லை. மேலும் வருமான ஏற்ற தாழ்வுகளை நிவர்த்தி செய்வதில் நாம் வெற்றியடையவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும். பொருளாதார சவால்கள் உருவாக்குவதற்கு முக்கிய காரணிகள் உள்ளன. அவற்றுள் பிரதான காரணிகளாக திகழ்பவை பணவீக்கம், உலகளாவிய பணவீக்க சிக்கல் மற்றும் வேலையில்லா திண்டாட்டம். 4வதாக குறிப்பிடப்படுவது அந்நிய செலவாணி கையிருப்பு. 2011ஆம் நூற்றாண்டில் உலக பொருளாதார பட்டியலின் அடிப்படையில் இந்தியா 10வது இடத்தில் இருந்தது. ஆனால் இன்றைய உலக பொருளாதார பட்டியலின் அடிப்படையில் இந்தியா 5வது இடத்தை பெற்றிருக்கிறது என்றால், இந்திய நாடு பொருளாதாரத்தில் வளர்ந்து வருவதில் பல்வேறு சவால்களில் வெற்றி பெற்றுதான் இந்த இடத்தில் வந்திருக்கிறது என்பது மிக சிறந்த முறையில் நமக்கு தெரிகிறது. இன்றைய உலக சூழ்நிலைகள் பொருளாதார சவால்களாக நமக்கு இருக்கின்றன. சான்றாக கொரோனா நோய் தொற்று பரவினால் பொருளாதார வகையில் உலகம் முழுவதும் பொருளாதார ரீதியாக நெருக்கடிக்கு உள்ளானது. இதற்கிடையே ரஷ்யா உக்ரைன் போர் நம் நாடுகள், அந்த பல்வேறு நாடுகளின் உறவுகளின் இடையே இருந்த ஏற்றுமதி இறக்குமதி பொருட்களை பாதிப்புக்கு உள்ளாக்கி பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை தடை செய்கிறது. மேலும் பருவநிலை மாற்றத்தால் ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் பாதிக்கப்படுகின்றன. இவ்வாறு இவ்வுலக சூழ்நிலைகள் என அடுக்கிக் கொண்டே நாம் போகலாம். இத்தகைய உலக சூழ்நிலைகள் நமக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்கு சவால்களாக திகழ்கின்றன. எனவே இந்த சவால்களை எல்லாம் நாம் சாத்தியமாக்குவதற்கு ஒரே வழி, திறன்களையும் நல்ல செயலாற்றையும் நாம் பின்பற்றினோமே ஆனால் இந்த சவால்களை நம்மால் சாத்தியமாக்க முடியும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இக்குடி பிறப்பினும் யாவரே ஆயிரம் அக்குடியில் கற்றோரை மேல்வருக என்பர். நீங்கள் எந்த குடியில் பிறந்தாலும் சரி, எந்த மதத்தில் பிறந்தாலும் சரி, எந்த இனத்தில் பிறந்தாலும் சரி, நீ கற்றிருந்தால் நீங்கள் முன்னே வரலாம் என்று எடுத்துக்காட்டாக நம் முன் அமர்ந்திருக்கிற ஆசிரியர்கள், நீ எந்த குடியில் பிறந்திருந்தாலும் கற்று நீ முன்னேறி செல்லலாம் என்று எடுத்துக்காட்டாக அமர்ந்திருக்கிற நம் மாணவர்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு 21ஆம் நூற்றாண்டில் தொழில் வளர்ச்சி ஏற்படும் சவால்கள்.
பொருளாதாரத்தில் ஏற்படும் சவால்கள். பொருளாதாரத்தில் 21ஆம் நூற்றாண்டில் ஏற்பட சவால்கள் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேருந்தே நம்மளுக்கு வந்து பொருளாதார சவால்கள் வந்து ஏற்படுறது முக்கியமான காரணமாக இருந்துச்சு. பிரிட்டிஷ் ஆட்சி சேர்ந்த 200 ஆண்டு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருந்த எல்லா வளங்களையும் $45 ட்ரில்லியன், அதாவது $45 ட்ரில்லியன் நம்மக்கிட்ட இருந்த நிலத்தை அவங்க வந்து நம்மக்கிட்ட இருந்த சொத்து எல்லாத்தையும் அவங்க வந்து அபகரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருந்த ஜாதி, இனம், மனம், மொழி எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்மளோட வேறுபாடு படுத்தி அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள எவ்வளோ சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்க கிட்ட நம்ம நாட்டை வந்து கொள்ளடிக்க முடிகிற அளவுக்கு அவங்க வந்து கொள்ளடிச்சாங்க. அதாவது 532 மாகாணங்களாக பிரித்து 30,000க்கும் மேற்பட்ட மதங்களை இது பண்ணி 12க்கும் மேற்பட்ட 6க்கும் மேற்பட்ட பெரிய மதங்கள் 122 மொழிகள் சொல்லிட்டு நம்ம நாடே இது வரைக்கும் சேராத அளவுக்கு சுக்குநூறாக உடச்சி போட்ட நம்ம இந்த பிரிட்டிஷ் இது வரைக்கும் இதுக்கப்புறம் ஜனநாயகத்தில் இந்த நாடு வந்து ஒன்றாவே சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ண இந்த நாடு இருந்தாலும் நாங்கள் வந்து எந்த ஒரு இனமாக இருந்தாலும் சரி, மொழியாக இருந்தாலும், மதத்தளவில் எந்த அளவு பிரிஞ்சிருந்தாலும் மதசார்பற்ற நாடு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்து இதுக்கப்புறமும் நம்ம ஒன்றா சேருவோம்னு சொல்லிட்டு எங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து ரெடி பண்ணி இந்த ஏற்படுத்தி பிரிட்டிஷுக்கிட்டே நம்ம சவாலாக நின்ன ஒரு நாடு வந்து இந்தியா. இந்த நாட்டில் வந்து உணவு பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்படுச்சு. ஆர்கானிக் ஃபார்மிங்னா 21ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சவால் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையில் வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் நூற்றாண்டில் வந்து தான் கிட்டத்தட்ட மக்கள் தொகை இப்போ வந்து 14,000 கோடின்னு நினைக்கிறேன். இந்தியாவோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா அத்தனை கோடி மக்களுக்கு நீங்கள் ஆர்கானிக் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. இன்ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது செயற்கை விவசாயத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து உணவுப் பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே வந்து கொண்டு சேர்க்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு பஞ்சத்தை வந்து போக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை MS சாமிநாதன் எடுத்துகிட்டு வர ஏன் எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து அவங்க எடுத்துகிட்டு வரலை அப்படின்னா இதுக்கப்புறம் உணவு பஞ்சத்தால் பல்வேறு கட்ட மக்கள் வந்து உணவு இல்லாமல் வந்து இறந்துருப்பாங்க. அதாவது செயற்கை விவசாயத்தால் நம்ம வந்து உணவு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்காக தான் MS சாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு பசுமை புரட்சியின் தந்தை என்ற MS சாமிநாதன் அவர் தான் பார்த்தோன்னா இந்த உணவுப் பொருள் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த பசுமை புரட்சின்னு ஒன்று வந்து எடுத்துகிட்டு வந்தார். இதனால் விவசாயத்தை கைவிட்ட எல்லா நாடும் வந்து பிச்சை எடுக்குது. உங்களுக்கே நல்லா தெரியும். விவசாயம் என்பது வாழ்வியல், அது வந்து படிக்காத செய்கிற தொழில் அப்படின்னு நம்ம நினச்சிங்க அப்படின்னா படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பசிக்காதான்னு சொல்லிட்டா கேட்டால் பதில் கிடையாது. அப்போ படித்தவங்க வந்து சாப்பிடாதீங்க. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்காதான் செய்கிற தொழில், ஏன்னா நான் வந்து ஒரு அக்ரி ஸ்டூடெண்ட், படிக்காதான் செய்கிற தொழில் வந்து விவசாயம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா படித்தவனுக்கு வந்து பசிக்காதான்னு கேட்டக்கிறேன். எல்லாருக்குமே எந்த உடைய இடத்துலையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் இல்லை, படிப்பு இல்லை, உணவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே உணவு இல்லைன்னு சொல்லிட்டு புரட்சி வந்திருக்கே ஒழிய உங்களுக்கு வந்து ஃபோன் இல்லை, எங்களுக்கு வந்து எஜுகேஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டு புரட்சி வந்ததில்லை. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா உணவு பஞ்சம் வந்து ஏற்பட்டுச்சு. எத்தனையோ கணக்கான மக்கள் வந்து உணவு இல்லாமல் இறந்தாங்க. அந்த நேரத்தில் எல்லாருக்கிட்டையும் உங்கள் கொரோனா வந்து எடுத்துக்கோங்களேன். கொரோனா இருக்கும் போது இந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் காசு இருக்குது, பணம் இருக்குது. ஜவுளி கடைக்கு போய் யாரும் துணி வாங்கணும்னு நினைக்கல. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா நகை கடைக்கு போய் நகை வாங்கணும்னு நினைக்கல. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உணவு தேவைன்றது முக்கியத்துவமாக இருந்துச்சு. மல்லிக்கடை எங்கே திறந்துருக்கு அங்கே தான் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பொருட்களை வாங்கி விவசாயத்துக்கு வந்து முக்கியத்துவமாக நீங்கள் வந்து அவங்க வந்து வாங்கியிருப்பாங்க. ஆரம்ப காலத்தில் விவசாயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க வச்சுக்கணும்னா அடி மண்ணுக்கு நடு மாட்டுக்கு நுனி வந்து வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நுனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டுக்கு அதோட தானியம் வந்து நம்மளோட வீட்டுக்கு, நடு வந்து அது மாட்டுக்கு வந்து நெல் பயிராக வந்து போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அடி வந்து அது வந்து உரமாக வந்து மாறிடும். இதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவு பஞ்சம் வந்து நம்ம மீட்டு உருவாக்கம் வந்து செய்யணும். விவசாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம மீட்டு எடுக்கணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட வந்து விதை வந்து கிடையாது. ஏன்னா எல்லாவோட விதையும் பார்த்திங்கன்னா கெமிக்கல். அதாவது நீங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் ஒரு தக்காளி செடி வந்து தக்காளி விதையை வெளியே இப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து முளைக்கும். இப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த வந்து விதை வந்து முளைக்காது. ஏன்னா அது மேன்சட்டோ அது வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை விவசாயத்துக்கு வந்து மாறிடுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ப்ராடக்ட் கிடையாது, இன்ஆர்கானிக் ப்ராடக்ட். அதில் வந்து விவசாயத்தில் வந்து விதை வந்து வராது. நீங்கள் போட்டாலுமே அதில் வந்து விதை வந்து முளைக்காது. மறுபடியும் நீங்கள் போயிட்டு அவர்கிட்டே தான் நீங்கள் வந்து விதைக்கு வந்து ஏற்படணும். இந்த கும்பாபிஷேகம் சொல்லிட்டு ஒன்றுலாம் நினைப்பாங்க. அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து கும்பாபிஷேகம் வந்து ஏற்படுவாங்க. ஏன் அந்த 12 வருஷம்னாங்க? ஒரு விதையோட ஆயுள் காலம் வந்து பார்த்தீங்கன்னா 12 வருஷம். அந்த 12 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் நட்டும் எந்த ஒரு கோயிலுமே இருந்தால் கும்பாபிஷேகத்தை மேலே கலசத்தில் பார்த்தீங்கன்னா விதை வந்து வச்சுருப்பாங்க.
ஏன் அந்த விதை வச்சுருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துலையோ எந்த ஒரு பஞ்சம் வந்து ஏற்படும் போது அந்த பஞ்சத்தை வந்து நம்ம வந்து மீட்டுருவாக்கம் பண்ணணும், அந்த பஞ்சத்திலேருந்து நம்ம வந்து வெளியே வரணும் அப்படின்னும் போது அந்த விதையை எடுத்து நம்ம வந்து விவசாயத்துக்கு வந்து விதையாக வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கும்பாபிஷேகத்தில் அந்த மேலே கோபுரத்தில் போயிட்டு அந்த விதையை வந்து வச்சோம். இப்போ நம்மக்கிட்ட எந்த ஒரு விதையும் இல்லை, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம தனியார் மயப்படுத்திட்டு அந்த இடத்துல தான் இருக்கோம். உழவு இல்லை என்றால் உலகம் இல்லை, உலகம் இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. எனவே உழவை மீட்போம், உயிரை காட்போம். 21 நூற்றாண்டு உழவு தான் ரொம்ப முக்கியம். 21 நூற்றாண்டு சவாலை வந்து மீட்டு உருவாக்கம் பண்ணணும், சவாலை வந்து எதிர்பார்க்கணும், சவாலை வந்து நம்ம முன்னேறி செல்லணும். அப்படின்னா விவசாயம் என்பது தொழில் அல்ல, அது நம்ம வாழ்வியல். சரியா? எல்லாரும் சரி, நன்றி. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிறையன் பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல வீழாமல் நிமிர்ந்து நிற்கும் குடிதான் நம் தமிழ்குடி. ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே இந்த 21ஆம் நூற்றாண்டில் என்னென்ன பொருளாதார சிக்கல்கள் இருக்குது அப்படின்றது தான் நான் பேச வந்திருக்க தலைப்பு. நம்மக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, பொருட்களை இறக்குமதி செய்வதை நம்ம வந்து பெருகிக்கிட்டு வரோம். எதுக்கெடுத்தாலும் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி பல நிறுவனங்களில் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பொருட்களை நாம் அதிகமாக பெற்றுக்கொண்டு அதனை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னொன்று, மனிதர்களை ஏற்றுமதி செய்வது. என்னது, மனுஷங்களை ஏற்றுமதி செய்கிறாங்களா? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, திறமையான மனிதர்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதில் முதலிடம் வகிக்கிறது இந்தியா. ஏனெனில் இங்கு வேலை பஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அது வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே மாணவர்கள் நிறைய படித்து வெளியே பல பல்கலைக்கழகங்கள்லேருந்து பல கல்லூரிகள்லேருந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நிறைய படிப்புகள் படித்து வெளியே வந்துட்டுருக்காங்க. ஆனால் அதற்கேற்ற நிறுவனங்கள் இங்கே இருக்கா? நம்மளால் உற்பத்தி செய்ய முடியுமா? இதுதான் இங்கே கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இங்கே அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதற்கான தொழில்நுட்ப வசதி இருக்கா? ஏன்னா நம்ம வாங்குகிற விலை அதிகமான பொருட்கள், ஒரு காராக இருக்கட்டும், நம்ம வாங்குகிற எல்லா மின் சாதன பொருட்கள் எல்லாமே வந்து வெளிநாடுகளிலிருந்து இங்கே இறக்குமதி செய்யப்பட்டது தான், இங்கே தயாரிக்கப்பட்டது கிடையாது. அப்போ நம்ம வாங்கும்போது சாதாரணமாக அந்த காசு எல்லாம் எங்கே போகுது? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு சென்று சேர்கிறது. ஆனால் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் மின்சாதன பொருட்கள் என்பது மிக குறைவு. நம்ம அதிகபட்சமாக காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நாம் புழங்கக்கூடியது. ஆனால் அதை செய்வது நம் கண்ணுக்கெட்டிய தூரம், செய்பவர்கள் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை இருப்பதில்லை. அவர்கள் எங்கோ உட்கார்ந்து காசுகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கிருக்கும் மனிதர்கள் இன்றும் புழக்கடையில் நின்று தங்களுக்கான வருமானத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நான் வந்து ஒரு பொருளாதார மாணவி. இங்கே ஆர்ட்ஸ் படிச்சுட்டு இங்கே வேலை பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து அதற்கான நிறுவனங்களில் போய் வேலை செய்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய படிப்புகள் படித்தா மட்டும்தான் நடக்கும். நான் சாதாரண ஒரு இளங்கலை பட்டம் முடித்தேன் அப்படின்னா அதற்கான வேலை எனக்கு வந்துட்டு இங்கே இருக்கிற சாதாரண ஆசிரியர் வேலை மட்டும்தான். அதற்கு மேலே எங்களுக்கு இங்கே வேலைகள் கிடையாது. அதற்கான நிறுவனங்களை நாம் எப்போது இந்தியாவில் அதிகப்படுத்துகிறோம், எப்போது இங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதிகளை அதிகப்படுத்துகிறோமோ அப்போது மட்டுமே பொருளாதார சிக்கல்கள் நம்முடைய நாட்டில் குறையும் என்பது எனது கருத்து. இதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இங்கே அமர்ந்திருக்கும் அவையோர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 21ஆம் நூற்றாண்டில் பொருளாதார சவால்கள் என்னென்ன அப்படின்னு பேச வந்திருக்கேன். இந்த பொருளாதார சவால்களில் பொருளாதாரத்தில் பார்க்கணும் அப்படின்னா முக்கியத்துவம் வாய்ந்தது யார்? மக்கள் தான். மக்கள் மேம்படணும், வளரணும். மக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே தான், ஆண் பெண் மாற்றுப்பாலினத்தவர்கள் எல்லாத்தையுமே நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் முக்கியமாக மக்கள், இப்போ மக்கள் வந்து பொருளாதாரத்தில் மேம்படணும் அப்படின்னா முக்கியமானது எது? கல்வி. இப்போ கல்வியில் பொருளாதார நிலையை பார்த்துக்கிட்டோன்னா இப்போ தமிழ்நாடே எடுத்துக்கிட்டால் கூட 40,000 கோடிக்கு மேலே நிதி ஒதுக்கிடப்பட்டிருக்கு. அதுக்கான டெவலப்மெண்ட் நம்மளோட தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம், கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளோட தமிழ்நாட்டில் கல்வியில் மேம்படுறது நிறைய இப்போ பார்க்க முடியுது. மற்ற மொழிகளை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் வந்து
மேம்பட்டு தான் இருக்காங்க. இதே நம்ம இந்தியாவில் பார்த்துக்கிட்டோம்னா அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 70,000 கோடி ஒதுக்கப்பட்ட ஒரு நாட்டில் கல்வி தரம் வாய்ந்ததாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதை யாராலையும் மறுக்கவே முடியாது. இதே வந்து நீங்கள் வட மாநிலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னமுமே மாணவர்களால் சரியான கல்வி வந்து பெற முடியல. ஏன் நம்மளோட ஜனநாயகம் அப்படின்ற சொல்கிற நாடு வந்து இப்படி இருக்குன்றது ஒரு கேள்விக்குறி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி. நம்மளோட இந்தியாவில் தான் ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாக நடக்குது. அப்படிப்பட்ட நடக்கக்கூடிய ஒரு நாட்டில் பொருள் வந்து ஒரு தரம் வாய்ந்ததாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. தரம் வாய்ந்ததாக இல்லை. நம்ம வந்து வெளிநாட்டில் இருக்கிற பொருளை வாங்குகிறோம். இப்போ வந்து நம்ம நாட்டில் இருக்கிற பொருளாக வந்து ஏன் வந்து விலைவாசி அதிகமாக இருக்குன்னு கேட்டால் யாருமே வாங்குறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வாங்குறதில்ல? அதோடைய தரம் வந்து குறைந்ததாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு ட்ரேட் நடக்கிற ஒரு நாட்டில் தரம் குறைந்த ஒரு பொருளை நம்ம நாட்டில் வந்து கொடுக்குற நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம பெட்ரோல், இப்போ எல்லாருக்குமே தெரியும் பெட்ரோல் விலை வந்து எவ்வளோ விலைவாசி ஏறிடுச்சு அப்படின்ட்டு. எல்லாருமே வந்து வாகனத்தில் போகிறதுக்கு பயந்துக்கிட்டே எல்லாரும் பஸ்லேயும் பஸ்லேயும் சைக்கிள்லையும் போயிட்டுருக்கோம். இப்போ பெட்ரோல் வந்து மற்ற நாட்டிலேருந்து நம்ம இந்தியா வந்து வாங்கி யாருக்கு கொடுக்குறாங்க? அம்பானிக்கும் அதானிக்கும் தான் கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களோட நிறுவனத்துக்கு யூஸ் பண்ணி பெட்ரோலை கம்மியான விலையில் வாங்கி நம்மளோட அடித்தட்டத்தில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்களோட உழைப்பு சுரண்டப்பட்டு அவங்க தான் வந்து பெட்ரோலுக்கு அதிகமான விலை வந்து கொடுக்கறதுக்கு தள்ளப்படுறாங்க. அவங்களோட கம்பெனியில் வந்து கம்மியான பொருளில் பெட்ரோல் வாங்குவாங்க, கம்மியான விலையில் பொருட்களை வாங்குவாங்க. ஆனால் அதில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை வந்து அதிகமான விலையில் மக்களுக்கு வந்து கொடுப்பேன் அப்படின்னா இது எந்த இடத்துல நியாயமாக இருக்குது? நம்மளோட அடித்தட்ட மக்களோட உழைப்பை வந்து சுரண்டி இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் தான் டெவலப் ஆகிட்டு வராங்க. இதை வந்து எப்போதும் யாராலையுமே மறுக்க முடியாது. அடுத்து பார்த்தா நம்மளோட விவசாயிகள். நம்மளோட நாட்டில் விவசாயிகள் அவங்களோட பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க. உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு அவங்களால விலை வந்து பொருத்த முடியுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து விவசாயிகளுக்கு எவ்வளோ ஒரு நம்மளோட நாட்டில் போராட்டம் நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. நம்ம இந்தியாவோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விவசாயிகளை இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. நம்மளோட விவசாயிகள் எப்படி வளர்றாங்க பொறுத்து தான் அந்த நாடு வாழுதா வளருதான்னு தெரியும். அதே மாதிரி தான் நம்மளோட விவசாயிகள் சாகுறாங்க, அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நம்ம நாடுமே கஷ்டப்படுது, பின் தங்க போகுது அப்படின்றது தான் இங்கேயுமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் இருக்கிற மக்கள் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ வந்து ஒரு 500 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 300 ரூபாய்க்கு வேலை பார்க்குறாங்க. இதனால் இப்போ நான் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன் 500 ரூபாய்க்கு அப்படின்னா அவங்களுக்கு 300 ரூபா கொடுக்கறனால எனக்கு 300 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ இங்கே இருக்கிற மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அவங்க ஏன் இங்கே வந்து வேலை பார்க்குறான்? எனக்கு வந்து இங்கே வந்து கஷ்டமாக இருக்குல்ல, நான் 500 ரூபா வாங்க வேண்டியதில் 300 ரூபா வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து இங்கே கேள்வி கேட்க வேண்டியது அந்த கஷ்டப்படுற மக்களை கிடையாது. அங்கே இப்போ நீங்கள் அவங்கள கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் யாரை கேள்வி கேட்கணும்னா அந்த முதலாளியை தான் கேள்வி கேட்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க? 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல பொழைக்க வந்தவனை என்ன பண்ணுறாங்க? 300 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் ஏமாற்றி இவங்களோட உழைப்பை சுரண்டுறாங்க. நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியது அந்த அடித்தர மக்களை கிடையாது, அந்த முதலாளியை தான் கேட்கணும். இப்படி நிறைய இடத்துல நிறைய இதில் அரசியல் நடக்கப்படுது. நீங்கள் வந்து பொருளாதாரத்தை அரசியல் இல்லாமல் பார்க்கவே முடியாது. எங்கும் அரசியல், எதிலும் அரசியல். நீங்கள் பொருளாதாரத்தை பார்க்குறீங்க அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு அரசியல் நடக்குது, மக்கள் எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கணும். ஒரு குடியரசு நாட்டில் மக்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்குறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது நம்ம நாட்டுக்கும் நமக்கும் எவ்வளோ பெரிய ஒரு கேடான விஷயன்றதை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்க வேணும். இதை வந்து நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நம்மளோட இளைஞர்கள் சமுதாயம், நம்மளோட யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா, அரசியல் தானே, இதையே நம்ம கற்றுக்கணும், எக்கனாமிக்ஸ் தானே. இப்போ நீங்கள் பட்ஜெட் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட இந்தியாவுக்கு இப்போ வந்து பட்ஜெட் வந்து சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட சொன்னாங்க, என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து பட்ஜெட் பார்த்துட்டு இருக்கேன். ஏன் பட்ஜெட் பார்க்குற, எதுக்கு பார்க்குற, அதெல்லாம் நமக்கு தேவையில்லையா அப்படிங்கிறாங்க. அது தேவையில்லைன்னு போகக்கூடாது. நீங்கள் இந்த நாட்டில் தான் இருக்கீங்க, உங்களோட பணத்தை தான் சுரண்டுறாங்க, உங்களுக்கு தான் இது எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ நீங்களாம் என்ன பண்ணணும்? எல்லாத்தையுமே நீங்கள் பொருளாதாரத்தை முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய நிலையில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. அதனால் இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நம்மளோட நாட்டோட பொருளாதாரத்தையும் அரசியலையும் தெரிந்து கொண்டு நம்மளோட நாட்டுக்கு உழைக்க வேண்டும். எல்லா தட்டு மக்களுக்குமே வந்து டெவலப்மெண்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனக்கென தனி நோக்கும் போக்கும் கொன்றுடையவளே தேனே திணையை திரவியமை தெள்ளமுதை வெள்ளமுதை தேனி நினிய தமிழ் சொல்லுமுதை முத்தே முத்தாரமை முதன்மையை முதுமையை முச்சொல்லை மூத்தவள்ளை முத்தமிழை உயிரே மைய உயிர்மைய ஆயுதமே மகத்துவமை மருத்துவமே பாமாலை செம்மார்பு கொண்ட செம்மொழியை திருவடி தொழுகின்றேன் யான்.
அவையில் இருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் என்னை போன்ற மாணவ மணிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 21ஆம் நூற்றாண்டில் உள்ள பொருளாதார சவால்கள் என்பது இன்றியமையாத ஒன்றாகும். இது காலந்தொட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று என்பது நம்ம இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதற்குத்தான் வள்ளுவன் சொன்னார், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று சொன்னான். இந்த பிறப்பிலிருந்து ஒரு மனிதன் இறக்கின்ற வரைக்கும் அவனுக்கு தேவைப்படுகிற பொருளாதாரம் வந்து உணவிலிருந்து, உடையிலிருந்து, இருப்பிடத்திலிருந்து இருக்கக்கூடிய அவனுக்கு அவன் அந்தந்த வயதையும் பருவத்தை அடைகின்ற பொழுது அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பருவ நிலையில் இருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயத்தில் முதல் கொண்டு இந்த பொருளாதாரம் வந்து இதில் அடங்கியிருக்கு. உலக பொருளாதாரம் அங்கே இங்கே இதெல்லாம் வந்து ஒரு தகவல்கள், புள்ளி விவரங்கள், இதெல்லாம் பட்டியல்கள்லாம் முன்புள்ளவங்க பேசினாங்க. ஆனால் இன்றைய சவாலாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யதார்த்தமாக என்னுடைய வாழ்வியலிருந்து ஒரு சில தரவுகளை நான் வந்து முன்வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். முன்பெல்லாம் சொல்லுவாங்க, படித்துட்டா வந்து வேலை கிடைச்சிரும், வேலை கிடைச்சிட்டா பொருளாதாரத்தில் மேம்பட்டுறலாம், இப்போ சமுதாயத்தில் நம்ம வந்து முன்னேறி நின்றலாம், நமக்கான அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்க பெற்றும் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு நல்லா விவசாயத்தை விட்டுட்டு கைவிட்டுட்டு எல்லா மனிதர்கள் என்ன நிலத்தை விற்று தன் மகனை படிக்க வைத்தாங்க. இன்றைக்கு சிலர் வந்து அந்த படித்து முடித்துட்டு அயல் நாடுகள்லையோ இல்லை ஒரு முக்கியமான வேலைகளில் ஒரு இப்போ கை நிறைய ஊதியம் பெறக்கூடிய மனிதர்களில் வந்து இங்கே மேம்பட்டிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்காத மனிதர்கள் வந்து இன்று விவசாயத்தையும் நிலத்தையும் இழந்து, ஆடு மாடுகளையும் இழந்து, படிக்கலைன்னா ஆடு மாடு மேய்க்க தான் லாய்க்குன்னு சொல்லி அந்த ஆடு மாடுகளையும் இழந்து, விவசாயத்தையும் இழந்து, இன்றைக்கு மீண்டும் வந்து ஒருவேளை உணவுக்கு கூட வழியின்றி போகின்ற நிலவுக்கு திரும்ப வந்து விவசாயம் செய்தாவது ஏதாவது பிழைக்கலாம், ஆடு மாடுகளில் உள்ள வரக்கூடிய பாலை வந்து கறந்து பண்ணையில் ஊற்றியாவது விற்று நம்ம பிழைக்கலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழலும் இல்லாமல், இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் ஆகி போயிட்டுருக்கு. இன்றைக்கு நான் வந்து சிறு வயதில் 1 லிட்டர் பால் வந்து நான் 10 ரூபாய்க்கு வாங்கிய நினைவு. இன்றைக்கு வந்து பாலினுடைய விலை பாருங்கள் எவ்வளோ ஏறி போயிருக்குன்னு. இப்போது இந்த ஏற்றத்திற்கு காரணம் நிறைய உற்பத்திகள் வந்து குறைந்து போச்சு. இந்த விவசாயத்தினுடைய உற்பத்தியும் மாடுகளுடைய வளர்ப்பு உற்பத்தியும் இதெல்லாம் குறைந்து போனதுக்கு காரணம்தான் இந்த விலையேற்றத்திற்கு காரணம் என்று நான் புரிந்து கொள்ள முடியுது. இந்த மாதிரியான சூழலிருந்து விவசாயத்தையும் இந்த இயற்கை வளங்களையும் விட்டு வெளியே வந்ததற்கு காரணமும் ஒரு விலையேற்றத்துக்கு ஒரு காரணம் நான் பார்க்குறேன். அதே போல் இன்றைய கல்வி நிலை வந்து நான் கல்லூரி பள்ளி படிக்கும் பொழுது இருந்த நான் வந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த ஒரு கல்வியினுடைய செலவை இன்றைக்கி ஒரு மழலையர் இளநிலை எல்கேஜி படிக்கிற பையன் அந்த மொத்த செலவுக்கு சேர்ந்து கட்டுற அளவுக்கு 1 லட்சத்துக்கெலாம் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு எல்கேஜி படிக்கிற பையனுக்கு பொருளாதாரத்தில் அவன் இருக்கிற மாதிரி பணம் கட்டுற மாதிரி சூழல் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து காரணம் இந்த பொருளாதாரத்துக்கு வந்து மனிதருக்கு வந்து நான் என்னவாக புரிந்து கொள்கிறேன் அப்படின்னா, அடிப்படை உளவியல் சிக்கல்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த கல்வி நிலையத்தில் போய் படித்தாதான் இந்த மாதிரியான வேலை கிடைக்கும், இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் ஏற்படும் அப்படின்ற ஒரு பின்பத்துக்குள்ளே உளவியல் ரீதியாக மக்கள் போய் செல்கின்ற பொழுது, அங்கே ஒரு தேவை ஏற்படுகிற பொழுது அந்த மக்களுடைய உளவியலை புரிந்து ஒரு நிறுவனமோ ஒரு சிந்தனையாளர்கள் வந்து தனியார் நிறுவனமோ இல்லை ஒரு நிறுவனம் ஏதோ ஒன்று அவங்களுடைய உளவியலை பயன்படுத்தி அவங்கள்ட்ட பணம் பறிக்கிறாங்க. இது ஒரு வகையான கொள்ளை தான். இது ஒரு பொருளாதார சிக்கலுக்கு காரணம்னு நான் சொல்ல வரேன். இப்போது ஒவ்வொரு மனிதர்களும் உளவியல் ரீதியாக இது இருந்தால் போதும், அது இருந்தால் போதும், அதை வைத்து கொண்டு நம்ம முன்னேறலாம் பின்னேறலாம்ன்ற ஒரு நிலைக்கு நம்ம வரணுன்றது தான் இங்கே தேவைப்படுகிறது. அதே போல் வந்து இந்த நிறையா ஆண்களுடைய வாழ்க்கை வந்து அவங்களுடைய கனவுகளும் லட்சியங்களும் வந்து அடைவதற்கு அடையாமல் பின்னடைவுக்கு காரணம் வந்து பொருளாதாரம் தான். காரணம் ஒரு சில சடங்குகள் மூலமாகவும் இல்லை ஒரு சில தேவைகள் அடிப்படையில் இருக்கக்கூடியது தான். இதை சொன்னோம்னா நம்ம வந்து இப்போ இந்த மரபுக்கு புறம்பான ஒருவன் அப்படின்ற மாதிரி கூட என்னை பார்க்கக்கூடும். காரணம் நிறைய ஆண்களுடைய கனவு லட்சியங்கள் வந்து அறுத்து போடுவதற்கு காரணம் வந்து ஒரு சில சடங்குகளை வைத்துக்கொண்டு, இப்போ தாய்மாமன்ற ஒரு முறை, அந்த முறைக்கு நீ சீர் செய்யணும், நீ இதை கொடுத்து தான் ஆகணும், மோதிரம் போட்டு தான் ஆகணும், சீர்வரிசை செய்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவனுடைய கனவு லட்சியத்தெல்லாம் விட்டுட்டு அவன் பொருளாதாரத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கான். இது இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு பிறகாவது, கல்வி கட்டுறதுக்கு பிறகாவது இந்த இது முடிஞ்சால் செய், இல்லைனா விடு அப்படின்ற ஒரு மனநிலை உளவியல் ரீதியாக மக்களிடையே வந்தால் மட்டுமே தான் இந்த நிலை பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் என்பது என்னுடைய கருத்தாக நான் அந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல்
இந்த இந்த ஒரு அடிப்படை தேவையாக ஒரு வரதட்சணையாகட்டும் இது போன்ற நிலைகளாகட்டும் நிறைய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த உளவியல் ரீதியாக அந்த பொருளாதாரம்ன்ற ஒரு கட்டமைப்பு இப்படி தான் திருமணம் செய்யணும், இப்படி தான் பிரம்மாண்டம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலை உளவியல் நோயின்ற காரணமாக தான் நிறைய இளைஞர்கள் திருமணமாகாமல் கூட இருக்கிறதுக்கான சூழல் ஏற்பட்டு கொண்டு இருக்கு. இப்போ சுற்றி வளைத்து பேசுகிற ஒவ்வொரு கருத்துக்கள்லையும் பார்க்கின்ற உலக பொருளாதாரம் மற்ற நாடுகள் இது எல்லாத்தையும் நம்ம வைத்து பார்க்குறோம்னா என்னுடைய கருத்தாக இது என்னாக இருக்குன்னா மனிதர்களுடைய உளவியல் தான், மனிதனுடைய சிந்தனை தான் இந்த பொருளாதாரத்தினுடைய சவாலுக்கு காரணமாக இருக்குன்ற நான் புரிந்து கொள்கிறேன். இந்த மனிதர்களுடைய சிந்தனை மாறுகிற பொழுது இது போதும், இது வேண்டாம், இது வேணும், இது தேவை, இது அத்தியாவசியம், இது அவசியம் அப்படின்ற புரிதல் மனிதர்களுக்கு உளவியல் ரீதியாக ஏற்பட்டாலே ஒழிய இந்த உலகம் முழுக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் இந்த பொருளாதார சவாலாக இல்லாமல் சரிசமமாக ஆகி விடும் என்று என்னுடைய உரையை சொல்லி முடித்து சிந்தனையை தூண்டிவிட நாவாண்மை தேவை என்றால் அந்த நாவாண்மை எனக்களித்த தாயே தமிழ் தாயே உன் பாதச்சுவடுகளுக்கு எனது முதல் வணக்கம். எனது உயிருக்கு, எனது உயிரான தமிழுக்கு வணக்கம் சொல்லி எனது உரையை தொடங்குகிறேன். அருமையான தலைப்பு 21ஆம் நூற்றாண்டில் பொருளாதார சவால்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதற்கு முன்பாக பேசி சென்ற அனைத்து நண்பர்களுமே உலக பொருளாதாரத்தை பற்றி பேசினாங்க, ஆனால் உள்ளூர் பொருளாதாரத்தை பற்றி பேசலை. நாட்டு பொருளாதாரத்தை பற்றி பேசினாங்க, ஆனால் நம்ம வீட்டு பொருளாதாரத்தை பற்றி யாருமே பேசலை. ஆனால் அதுவும் பொருளாதார சவால்கள் தான். கவிஞர் வாலி அவர்கள் அழகாக ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க. காசே தான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. அந்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரணம் ஒன்று வரும். கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா, இல்லாதவர் சொல் எல்லாம் சபையேறாமல் போகுமடா அப்படின்னு. அந்த அளவுக்கு முக்கியமானது பணம். அந்த பணத்தை வச்சு தான் இன்னைக்கு பொருளாதாரத்தையே தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு கடைக்கு போனோம் அப்படின்னா அன்னைக்கு 1000 ரூபா இருந்துச்சுன்னா போதும், சட்டை ஃபேண்ட்டு டிஷர்ட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் இன்னைக்கு கடைக்கு போனோம்னா 1000 ரூபா கொடுத்தா சார் இந்த சட்டை வெறும் 999 ரூபா மட்டும் தாருன்னு சொல்லி 1 ரூபாயை கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க. நல்ல வேலை நெத்தியில் வைக்காம விட்டாங்களேன்னு நினச்சி சந்தோஷப்படணும். இன்னைக்கு தேங்காய் கடைக்காரங்கிட்ட தெனாவட்டா பேசுகிறோம், மளிகை கடைக்காரங்கிட்ட மல்லு கட்டி பேசுகிறோம், வார சந்தையில் பேரம் பேசுகிற நாம ஷாப்பிங் மால் போனால் மட்டும் சைலண்டாக நின்று வாங்கிட்டு வரோம். இப்படி இருக்கிறப்போ ஒரு பொருளாதார நிலை நம்மளுக்கு இன்னைக்கு பள்ளி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளாம் எப்படி படித்து வந்திருப்போம்னா இங்கே பெரும்பான்மையானவர் அரசு பள்ளியிலேருந்து படித்து வந்திருப்பீங்க. அப்போது இலவசமாகவே அல்லது குறைந்த கல்வி கட்டணத்தில் தான் படிச்சுட்டு வந்திருப்போம். ஆனால் இன்னைக்கு ஒன்றாம் வகுப்பு சேர்றதுக்குள்ளேயே பார்த்தா 1 லட்சம் ரூபாயை வாங்கிடுறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு விலைவாசி ஏறிக்கொண்டே இருக்கிறது. இப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு கைபேசி முதற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா கைபேசி இருந்தால் தான் இன்றைக்கி கல்வி கற்க முடியும். இன்றைக்கி எல்லாருக்குமே பார்த்தா அது ஒரு புலனத்தில் ஒரு குழு ஒன்று உருவாக்கி அதில் தான் இன்றைக்கி பார்த்தா கல்வி பயிலக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்போ எல்லாத்துக்குமே இன்றைக்கி பணம்ங்கிறது, இந்த பொருளாதாரங்கிறது ஒரு சவாலாக தான் மாறிக்கிட்டு இருக்கு. அலைபேசி வாங்கணும், அலைபேசிக்கு மாதம் ஆயிடுச்சுன்னா ரீசார்ஜ் கட்டணும். ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான பொருளாதார சவால்களை ஒரு தனி மனிதன் முதற்கொண்டு அந்த சவால்களை எதிர்கொண்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதற்கு முன்பாக பேசிய எல்லாருமே நாட்டை பற்றி, நாட்டோட பொருளாதாரத்தை பற்றியும் நம்ம உலக பொருளாதார பற்றியும் உள்நாட்டு பொருளாதாரத்தை பற்றியும் பேசிகிட்டு இருந்தீங்க. ஸோ அனைத்துமே சிறப்பாக இருந்தது. இதில் நான் இறுதியாக என்ன சொல்லிக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு தனிநபரோட பொருளாதாரத்தை வச்சு தான் ஒரு உள்ளூரில் இருந்து உலக பொருளாதாரம் முதற்கொண்டு இருக்கிறது, அடிப்படையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதுவும் இன்றைக்கி சென்னையில் ஒருத்தர் வாழ்க்கை நடத்துறது அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. பொருளாதார சம்பந்தமாக ஏகப்பட்ட சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் அது எல்லாத்தையுமே கடந்து தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும். அது பொருளாதார சவால்களாக இருந்தாலும் சரி, உணவு சவால்களாக இருந்தாலும் சரி, சவால்கள் எல்லாத்தையுமே நம்ம எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் என்று சொல்லி இறுதியாக கவிஞர் வைரமுத்து ஐயா அழகா ஒரு கவிதை ஒன்று எழுதியிருப்பார். சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன், மனிதன் நீ அதற்காக போராடு. அது பொருளாதார சவாலாக இருந்தாலும் சரி, எந்த சவாலாக இருந்தாலும் பரவாயில்ல, போராடு என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன்.
இப்போ இந்த நிமிடம் வரைக்குமே நான் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லை. ஸோ அதனால் என்னோட பேச்சை உதாரணமாக எடுத்தவங்களுக்கும் உதாசீனமாக எடுத்தவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. திருவடியாக குறளடிகள் கொண்ட மொழி எங்கள் தமிழ் மொழி. சிலம்பின் ஒளியால் இசை முழக்கமுடுகிற மொழி எங்கள் தமிழ் மொழி. இருளகற்றும் கதிரொளியாக எழுந்த மொழி எங்கள் தமிழ் மொழி. இவை அனைத்திற்கும் மேலாக இனித்திடும் தெள் அமுதத்தின் மேலான மொழி எங்கள் தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியினை போற்றி பாடி 21ஆம் நூற்றாண்டிலே பொருளாதார சவால்கள், அருமையான ஒரு தலைப்பு. முதலில் நாம் சிக்கனம் என்கிற ஒன்றை கடைபிடிக்கப்பட வேண்டும். ஏன் நான் வந்தவுடனேயே சிக்கனத்தை கடைபிடிக்க சொல்கிறேன்? உளவியல் ரீதியாக சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் ஒரு மாதத்தில் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான் என்று சொன்னால் அவன் 25,000 ரூபாய் எதற்காக செலவினம் செய்கிறோம் என்றே தெரியாமல் செலவினம் செய்து கொண்டிருக்கிறான். அப்போ நாம சிக்கனம் அப்படிங்கிறத முன்வைக்கணும். இன்றைக்கு நாம் சின்ன வயசா இருக்கும் பொழுது இந்த அங்கன்வாடி மையம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அங்கன்வாடி மையத்தில் போய் ஆயம்மாவை பிடிச்சி திட்டிக்கிட்டு படுத்திருப்பேனா. ஆனால் இன்னைக்கு அதே வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளை, தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளை பிடிச்சி அடித்து எழுப்பி, அவன் ஏமா இந்த ஸ்கூலுக்கு தான், நான் எதுக்கு போனோம், 1 லட்ச ரூபா கட்டுறேன்டா போடா அப்படின்னு சொல்லி அவனை அடித்து பிடிச்சி ஃபேர் அண்ட் லவ்லி பேஸ்ட்டுக்கு பதிலாக ஃபேர் அண்ட் லவ்லியை போட்டு அவன் அப்புக்கான்னு துப்பி பிடிச்சி அடித்து அவனை உட்கார வச்சு பெரிய கொடுமை. ஏன் அப்படின்னா அவங்க வாங்குகிற அந்த சம்பளத்தை அவங்களால் சேமிக்க முடியல. இந்த சேமிப்பு அப்படிங்கிறது ஒன்று, ஒவ்வொரு மனிதனும் நம்ம சரியான முறையில் சேமித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சிறந்த முறையில் நாட்டை கொண்டு போகலாம். அது வேறு விஷயம். பொருளாதார ரீதியில் இன்னைக்கு சீனாவை எடுத்து பாருங்க. சீனாவில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களினுடைய விலை நிர்ணயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிக குறைவான விலையாக இருக்கும். பொருட்கள் தரமாக இருக்கும். அப்படி குறைவான விலையாக இருந்தாலும் சரி, தரமானதாக இருக்கிற பொழுது அது பல்வேறு நாடுகளுக்கு அந்த பொருட்களை விற்பனை செய்யப்படுகிறது. ஏற்றுமதி இறக்குமதி செய்து அந்த நாடு இன்றைக்கு பொருளாதார ரீதியில் வளர்ந்து வருகிறது. இந்தியாவும் அப்படித்தான். 2015ஆம் ஆண்டின்படி கணிப்பிலே இந்த இந்தியாவும் வளர்ச்சி பாதையை எட்டி சென்று கொண்டிருந்தது. அப்துல் கலாம் கூட ஒரு பெரிய கனவை வைத்திருந்தார், சென்றிருந்தது. ஆனால் இந்த 21ஆம் நூற்றாண்டில் நமக்கு இருக்கக்கூடிய தேவை நகரமயமாதல் என்கிற ஒரு பெயரில் இயற்கை வளங்களை எல்லாம் அழிக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது எதுக்கு நம்ம பண்ணுறோன்னே தெரியல. இந்த இயற்கை வளங்களை ஒரு பக்கம் அழிச்சிடறோம். விவசாயம் பண்ணுறதை விட்டுட்டு எல்லாரும் கம்பெனிக்கு வரணும். கம்பெனி வரது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செயல்கள் தான். உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த சென்னையில் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அத்துணை கம்பெனிகளிலும் அத்துணை நிர்வாக இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழர்கள் தான் முதலாளியாக இருக்கிறார்கள். உண்மையிலேயே நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காரல் மார்க்ஸ் சொல்லக்கூடிய அந்த சமத்துவ பொருளாதாரத்தை பின்பற்றினோம் என்று சொன்னால் நாம் கண்டிப்பாக பொருளாதார ரீதியில் முன்னுக்கு வரலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு கிடைக்கிற அந்த 1 ரூபா அப்படின்னாலும் நம்ம அதை சரியாக பயன்படுத்தணும். இன்னொன்று, கல்வி நிறுவனங்கள், வேலைவாய்ப்பு தளங்கள், நம்ம தொழிற்சாலைகள், இவற்றையெல்லாம் வலுப்படுத்துகிறோம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பக்கம் வெண்டைக்காய்காரங்கிட்ட போயிட்டு 10 ரூபாய்க்கு விற்றா இது எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது அவன் 10 ரூபான்னு சொன்னால் அப்பயே ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதுவே நம்ம ஒரு பொருள், ஒரு பொம்மையை பார்த்து அந்த பொம்மைக்கு நம்ம அந்த பொம்மை மேலே ஆசை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொம்மை 700 ரூபாய் அப்படின்னு சொன்னால் கூட வாங்கிடுறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த இடத்துல நம்ம சிந்தித்து செயல்படணும். ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் அவர்களுக்குரிய இடத்தை நாம் உருவாக்கி தரப்படவில்லை. அவர்களும் கடன் வாங்கித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான இடத்தை நாம் கொடுத்தோம் என்று சொன்னால்தான் விவசாயம் செழிக்கும்.
தொழிற்சாலைகளுக்கும் அப்படித்தான். அவர்களுக்கான இடத்தை கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் அந்த துறைகள் செழிக்கும். அந்த இடத்தையே கொடுக்காமல் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றுமே நடக்காது. ஆக துறைகளை, ஒவ்வொரு துறையிலும் பொருளாதார ரீதியாக, பொருளாதாரம் என்பது இல்லாமல் எதுவுமே கிடையாது. பொருளாதார ரீதியாக பொருளாதாரத்தினுடைய தந்தை ஆடம் ஸ்மித் அவர்களுடைய அந்த கொள்கை கோட்பாடுகளை படித்து நல்ல முறையிலே நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி செல்வோம். அதற்கு இந்த இளைஞர் பட்டாளங்கள் எல்லாம் ஒன்று கூட வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவையோருக்கு என் அன்பான வணக்கங்கள். இங்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு 21ஆம் நூற்றாண்டின் பொருளாதார சிக்கல்கள். இதனை சற்று ஒப்பிட்டு பார்த்து நான் பேசுகிறேன். சீனாவோடு சிறிது ஒப்பிட்டு பார்ப்போம். 1980களில் சீனாவும் இந்தியாவும் ஒரே அளவிலான பொருளாதார ரீதியாக தான் இருந்தது. ஆனால் இன்று நம்மை காட்டிலும் 20 வருடம் முன்னோக்கி சென்று விட்டது என்றால் அதற்கு என்ன காரணம் என்று சற்றே சிந்தித்து பாருங்கள். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எவ்வாறு அமையும் என்றால் முதல் நிலை, இரண்டாம் நிலை, சேவை நிலை என்று அமையும். நாம் அடிமைப்பட்டு சுதந்திரம் பெற்ற பொழுது முதல் நிலையில் தான் இருந்தோம். அதாவது முழுமையாக விவசாயத்தை சார்ந்துதான் இருந்தோம். அதற்கு பின்பு நாம் இரண்டாம் நிலையை கட்டமைப்பதற்கு முன்பே சேவை நிலைக்கு தாவிவிட்டோம். மன்னிக்க வேண்டும், சேவை நிலைக்கு தாவிவிட்டோம். அதனால்தான் இன்று இந்த பொருளாதார சிக்கல்களில் நாம் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாம் நிலை என்றால் மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சேவை நிலைனா ஐடி ஜாப்ஸ், வெளிநாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதிகமாக. சீனா ஏன் அதில் முன்னாடி இருக்குது அப்படின்னா, இந்த கைவினை தொழிலாளர்கள் இருக்காங்களே நம்ம நாட்டில், சுதந்திரமாகும் போது நம்ம எல்லாருமே கைவினை தொழிலாளர்களை முக்கால்வாசி அழிஞ்சிட்டாங்க, ஓகேங்களா. ஆனால் சீனாவில் குடிசை தொழிலாக வச்சு இந்த பென் டிரைவ், மெமரி கார்டெலாம் குடிசை தொழிலை செய்கிறாங்க. ஆனால் நம்ம கைவினை தொழில்களை இழிவாக நினைக்கிறோம். அதனால தான் நம்ம இன்னும் பொருளாதாரத்தில் முன்னாடி வரலை. இன்னொன்று, வெளிநாடுகள்லேருந்து குளோபலைசேஷன் சொல்கிறாங்களே, வெளிநாடுகள்லேருந்து முதலீடு செய்கிறது. சீனாவில் முதலீடு செய்யணும்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னன்னா, இங்கே நீ முதலீடு செஞ்சீங்கன்னா 50% வேலை வாய்ப்பு என் ஊருக்காரனுக்கு கொடு, இங்கே தொழிற்சாலையை இங்கே அமைக்கணும், நீ என் நாட்டை மார்க்கெட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்தியாவில் அந்த கண்டிஷன் கிடையாது. இங்கே வரலாம், நீங்கள் விற்கலாம், மார்க்கெட்டாக மட்டும் யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஆனால் இங்கே இருக்கவனுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்காது, நம்மளோட வாழ்வாதாரமும் பெருக்காது. ஆனால் அவன் மட்டும் முன்னேறி போவான். இதுதான் நமக்கும் அங்கேயும் இருக்கிற வித்தியாசம். இதன் மூலமாக என்ன ஆகும்? வளங்கள் நமக்கு அழிஞ்சிட்டே போகும், நம்மளோட வேலை வாய்ப்பு வாழ்வாதாரம் பெருகவே பெருகாது. ரெண்டாவது விஷயம், அவங்க பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க ஆரம்பிச்சது எப்போ அவங்களுக்கு சுதந்திரம் கிடச்சதோ அப்போவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கு முக்கியத்துவம் நம்ம இடத்துல கொடுக்கப்படலை. எப்படி சொல்கிறேன்னா, ரூரல் ஏரியாஸ் அங்கே அதிகமான பாலியல் வன்கொடுமைகள் நடக்கும் நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 to 8 காலையில். ஒப்பிட்டு பார்க்க முடியுதா? கழிவறை போகிற நேரங்க. ரூரல் ஏரியாஸில் இன்றைக்கி கூட கழிவறை வசதி இல்லாததுனால தான் அங்கே பாலியல் வன்கொடுமைகள் நடக்குதுன்னு சொன்னால் இந்தியா இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பலரும் தன் குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்பலை, கல்லூரிகளுக்கு அனுப்பலை அப்படின்னு சொன்னால் பள்ளிகளில் கழிவறை வசதி இல்லை. இங்கே நிறைய பேர் மாநில கல்லூரியிலேருந்து வந்திருக்கீங்க. உங்கள் கல்லூரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அன்றைக்கி ஒரு நாள் காம்படிஷனுக்கு போயிருக்கும் போது பாத்ரூமில் கதவுங்களே கிடையாது, பாத்ரூமில் மேல் டாய்லெட்ஸ் கதவுகளே கிடையாது. அன்னைக்கு ஃபுல்லாக நான் அவஸ்தைப்பட்டேன். அந்த மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு கல்லூரி இருக்குது, அரசாங்க கல்லூரி இருக்குன்னா அது எப்படி பொருளாதாரத்துக்கு வளர்ச்சி கொடுக்கும்? ஆனால் இந்த நிலையில் கல்லூரிக்கு தரவரிசையில் 3வது இடம், தரவரிசையில் 3வது இடம் அந்த கல்லூரிக்கு. இப்போது நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், எப்படி ஒரு நேர்மையே இல்லை இதில். ஆனால் எப்படி நம்ம முன்னாடிக்கு வர முடியும்? அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பேசுகிறோம், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பேசுவோம் வாங்க. ஒரு ஏக்கருக்கு 2 பேர் இருந்தால் போதும், விவசாயத்தை அழகாக செஞ்சிடலாம் ட்ரிப் இரிகேஷன் மூலமாக. ஆனால் இங்கே 1000 ஏக்கருக்கு 10,000 பேர் வேலை செய்கிறாங்க விவசாயத்துறையில். ஐடி ஜாப்ஸ் வெளியே போகிறாங்க, அவங்கள இழுக்கா பார்க்குறீங்களா? ஆனால் உக்ரைனில் விவசாய நிலம் அதிகமாக இருக்குது, அங்கே யாரும் விவசாயிகளுக்கு ஆள் இல்லை. ஏன் நம்ம விவசாயிகளை ஏற்றுமதி செய்யக்கூடாது? விவசாயிகள் நம்ம ஏற்றுமதி செஞ்சோன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். வெளிநாட்டுக்கு போய் ஒருத்தன் வேலை செஞ்சானா டேக்ஸும் கட்டணும், அவனோட வேலை வாய்ப்பும் பெருகும், அவனோட வாழ்வாதாரமும் பெருகும். நம்ம தனி மனித வாழ்வாதாரம் பெருகுது, நமக்கான வரியும் வருது, நம்மளோட எக்கனாமிக்கல் குரோத்தும் ஆகுது, தனிமத வளர்ச்சியும் ஆகுது. இங்கே ஜிடிபி படி பார்த்தீங்கன்னா இந்தியா ரொம்ப பெரிய வளர்ச்சியில் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம்
பிரித்து பார்த்தீங்கன்னா தனி மனித வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இந்தியாவோட மொத்த வளத்தில் 80% பங்களிப்பு வெறும் 10% மக்கள் கிட்ட தான் இருக்குதுன்றதை நினைவில் கொள்ளுங்க. ரெண்டாவது விஷயம், இந்தியா வந்து அதிகமான கடனில் இருக்குது. எப்படின்னா ரொம்ப மோசமான கடன் அது. ஆனால் அதுலேயும் கூட பாருங்கள், அதுலேயும் முக்கால்வாசி கடன் வாங்கியிருக்கிறது அந்த 10% மக்கள் தான். இப்போது கடன் எங்கே போய் சேருதுன்னு பாருங்கள், யார் மூலயமா நமக்கு வளம் வருதுன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த இன்இக்வாலிட்டின்றது இங்கே வரும். இந்த சமநிலை இல்லாததுனால பொருளாதார சிக்கல் இங்கே வருது. நம்ம எவ்வளோதான் பொருளாதார மேலே ஆனாலும் கீழே இருக்க மக்களோட வாழ்வாதாரம் உயரலை அப்படின்றது நமக்கு இங்கே தெரியுது. டிமாண்டு பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபோர்டு கம்பெனி வந்து ஒரு அறிக்கை விடுறாங்க. என்னன்னா, இந்தியாவில் இருக்க மக்கள் வந்து கார் வாங்குறது குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, கார் வாங்குறது ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் மட்டும் தான் வாங்குறாங்க, கீழே இருக்கவங்க வாங்க முடியல. ஏன்னா அவங்க வளர்ந்தால் தானே அங்கே வாங்குறதுக்கு, அவங்க வயிற்ற நிரப்பத்துக்கே அங்கே துட்டு இல்லையா, அங்கே எங்கேருந்து கார் வாங்குவாங்க? அந்த 10% மக்கள் மட்டும் தான் வாங்கிட்டே கூச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் மேலேயே வரலை அப்படின்றது தான் இங்கே இருக்க குற்றச்சாட்டு. சரி, இதை எப்படி சரி பண்ணலான்ற ஐடியாவும் நான் இங்கே சொல்கிறேன். அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுமா பாருங்களேன். அக்ரிகல்ச்சர் செக்டார் இருக்குல்ல, அங்கே வந்து அதிகமான விவசாயிகள் இருக்காங்க. ஆனால் அவ்வளோ விவசாயிகள் தேவையில்லை அந்த குறிப்பிட்ட நிலத்தில் வேலை செய்கிறதுக்கு. இங்கே வந்து அதிகமான பொருட்கள் வீணாகுது இல்லையா, அந்த வீணாகிற பொருட்களை நம்ம வந்து பதப்படுத்த முடியும். அதை வந்து நம்ம வந்து சாஸ் கம்பெனிக்கும் பிரெட் கம்பெனிக்கும் கொடுக்கறத ஏன் வந்து கவர்மெண்ட் மேனுஃபேக்சரிங் ஹப்பை ஒரு ரூரல் ஏரியாஸில் அமைக்கக்கூடாது? ரூரல் ஏரியாஸில் மேனுஃபேக்சரிங் ஹப்பு, அதாவது ப்ராசஸிங் யூனிட்ஸ் அமைச்சு அந்த ப்ராசஸிங் யூனிட்ஸில் அக்ரி படித்த மாணவங்களை அங்கே வேலைக்கு வச்சு அங்கே இருக்க விவசாயிகளை இங்கே வேலைக்கு அமர்த்தினா விவசாயம் தான் அங்கேயும் செய்கிறான். ஆனால் விவசாயிகளோட தனி மனித வாழ்வாதாரமும் உயருது, பொருளாதாரமும் உயருது. இன்னொரு விஷயம், பாப்புலேஷன் டென்சிட்டின்றதை பற்றி பேசுவோம். பாப்புலேஷன்றது நல்ல விஷயம், ஆனால் பாப்புலேஷன் டென்சிட்டின்றது தான் தப்பான விஷயம். என்னன்னா, தமிழ்நாட்டில் தேவையான அளவுக்கு தான் பாப்புலேஷன் இருக்குது, ஆனால் மொத்த பாப்புலேஷன் உட்காந்துக்கு சென்னையில். சரி, ஓகே. இப்போ என்னன்னா, இது சரி பண்ணுறதுன்னா ப்ரைவேட் செக்டார், செகண்டரி செக்டார், டெரிட்டரி செக்டார் மூணுத்தையும் நம்ம ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி செஞ்சோன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகலாம். சர்வீஸ் செக்டாரை மட்டும் நம்ம எய்ம் பண்ணால் ஷார்ட் டேர்ம் சக்ஸஸ் தான் ஆகும், ஆனால் இன்ஃப்ளேஷன் அதிகமாக வரும்ன்றது தான் இங்கே கண்டென்ட். இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழே, உன் பெயரால் உச்செடுத்து ஓடுகிறேன் நதியாக. எண்ணுவது முன்னையே, எழுதுவது முன்னையே, உண்ணுவது முன்னையே, உயிர்ப்பது முன்னையே. என்னை முழுதாய் ஆட்கொண்ட என் தமிழ் அன்னைக்கும் அவையோருக்கும் என் இனிய வணக்கம். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு 21ஆம் நூற்றாண்டின் பொருளாதார சவால்கள். நம்ம நாட்டில் மட்டும்தான் பொருளாதார சவால் இருக்குதுன்னு இல்லை, எல்லா நாட்டிலையுமே இருக்குது. ஆனால் அதை அவங்க எப்படி பார்த்துக்கிறாங்க? நம்ம நாட்டில் தான் விதவிதமான பொருளாதார பிரச்சனைகள்லாம் வருது. ஒரு மனுஷன் படிக்கிறான், படிக்கும் போது 1 லட்சம் ரூபாய் கொடுத்து படிக்கிறான். அவன் வேலைக்கு போகிறான், வேலையில் போய் சேர்ந்தா நல்லா சம்பாதிக்கிறான். ஆனால் அந்த இடம் எப்படி இருக்குது? அதில் இருந்து வரும் கழிவுகளால் ஒரு நாடே இடுகாடாகுது. இந்த நாட்டில் ஆக்சிஜன் பற்றாக்குறை வந்தால் ஆக்சிஜனையும் நம்ம பணம் கொடுத்து தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அங்கேயும் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லலாம், ஒரு நாட்டில் பொருளாதார பற்றாக்குறை வருகிறது என்றால் அந்த நாட்டில் விவசாயிகள் குறைந்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். நம்ம ஒரு காலத்தில் எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ 2 நாட்டுக்கு இடையே போர் ஏற்பட்டா அந்த நாட்டுக்கு மட்டுமா கஷ்டம் வருது? கிடையாது. இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் வந்தது, அந்த 2 நாட்டும் மட்டும் போராடி அவங்க நாட்டில் மக்கள் இறந்து அவங்க மட்டும் வெளியே வரல. நம்ம நாட்டில் பெட்ரோல் விலை, டீசல் விலைன்னு பல விலைகள் ஏறுச்சு. அதனால நம்மளால பல பொருள்கள் வாங்க முடியல. இன்று நாம் கார், பைக் என்று வாங்குவதை விட்டுவிட்டு சைக்கிளிலும் பேருந்திலையும் போற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோமோ? இதுக்கு என்ன காரணம்? படிக்கிறோம், நாம தான் படிக்கிறோமே, ஏன் இந்த நாட்டில் வேலை செய்யறதில்ல? இந்த நாட்டிலையும் காசு கொடுக்குறாங்கல்ல, 1 லட்சம் ரூபாய் வாங்குறோம், ஆனால் கொடுக்குற 1 லட்சம் ரூபாவையும் கொண்டு போய் மருத்துவமனையில் கொடுத்துட்டா அவனோட வாழ்க்கையை, அவனோட குடும்பத்தை அவன் எப்படி பார்த்துப்பான்? இப்போ சில வெளிநாடுகளுக்கு போனால் அவன் அங்கே போய் வேலை பார்க்குறான். சில நாடுகளில் கல்வி, வீடு, மருத்துவம் 3த்தையும் அவன்
இலவசமாக கொடுத்துட்றான். அங்கே போனால் அவன் வீட்டுக்கு அவன் பணம் அனுப்புனா மட்டும் போதும். இதுக்காண்டியும் பல பேர் இங்கேருந்து போகிறாங்க. அணுகொண்ட வளர்ச்சியில் நாம் வளர்கிறோம். ஆனால் விவசாயத்தில் நாம் கீழே இன்னும் போய்கொண்டுதானே இருக்கிறோம். இது மறுக்க முடியாத உண்மை. ஒரு மனிதன் படித்தால் அவன் மட்டும் வளருவதில்லை, இந்த உலகமே சேர்ந்துதான் வளர்கிறது. ஆனால் நம் நாட்டில் மட்டும்தான் அது உண்மை கிடையாது. நம் நாட்டில் படித்துவிட்டு வெளிநாட்டுக்கு சென்று அந்த நாட்டை எப்படி வளர்க்க வேண்டும் என்றுதான் மனிதர்கள் இன்று சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் என்னமோ நம் நாட்டில் பொருளாதார சிக்கல் ஏகப்பட்டது வருகிறது. மித்த நாட்டிலலாம் பொருளை இலவசமாக கொடுத்தான், இவன் எப்படி இதை இலவசமாக கொடுக்குறான் அப்படின்னு யோசிப்பாங்க. நம்ம நாட்டில் மட்டும்தான் ஒரு பொருளை இலவசமாக கொடுத்தா அப்பா ஒரு பொருள் இலவசமாக கிடச்சிருச்சுன்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. எதற்கு இங்கே? ஏன்னா பல பேருக்கு வேலை இல்லை. வேலை இல்லைன்னா தன் கைக்கு என்ன கிடைத்தாலும் அதை அவன் அமிர்தமாக தான் எண்ணுவான். அதனால் இங்கே பல மக்கள் சோம்பேறி ஆகிக்கொண்டிருக்கிறார்கள். இதனாலேயும் பொருளாதார பற்றாக்குறை வரலாம். நன்றி. புத்தகம் மக்கள் நலன்களுக்காக உன் புலன்களை அடக்கி புத்தகம் படி. புரளிகள் புலப்படும், புதுமைகள் வெளிப்படும். புதைந்து போன வரலாறு மீண்டெழுந்திடும், புது வரலாறு படைத்திடும் புத்தகம். அறிஞர்களின் அறிவானதும் கவிஞர்களின் கவியானதும் புத்தகமே. எத்தனையும் பித்தனையும் அறிவில் வித்தகனாக்குவது புத்தகமே. விதி என்ற சதியை உன் மதியால் வென்றிடு என்று சேதி சொல்வதும் புத்தகமே. புரட்சிகளின் எழுச்சிக்கும் சூழ்ச்சிகளின் வீழ்ச்சிக்கும் மீட்சியாக இருப்பது புத்தகமே. புத்தகமே ஆயுதம், அதை எடுத்து போராடு நீ என்று சொல்கிறேன். ஏனென்றால் புத்தகத்திற்கும் 21ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. புத்தகத்தின் மூலம் மட்டும்தான் 21ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த சிக்கல்களுக்கு தீர்வு தர முடியும். வரலாறை நாம் அறிந்து கொள்வதன் மூலமாக தான் இன்றைக்கு இருக்கிற சிக்கல்களுக்கு நாம் தீர்வு காண முடியும் என்று சொல்ல விடுகிறேன். இந்தியா போன்ற மக்கள் தொகை அடர்த்தியுள்ள நாடுகளில் தனி மனிதர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் மிகவும் சிக்கலாக இருக்கக்கூடிய சூழலில் அதை எப்படி நாம் கையாள வேண்டும் என்கிற தேவை இருக்கிற சூழலில் நாம் புத்தகங்களை படித்து வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய அரசாங்கமானது நம்முடைய நாட்டு பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதற்கு பல்வேறு விதமான திட்டங்களை அவர்கள் செயல்படுத்தினாலும் அது இந்திய நாட்டுக்கு அழிவை தருகிற திட்டங்களாகத்தான் இருக்கிறது. போபால் விஷவாயை தாக்கி 30 வருடங்கள் நிறைவு பெற்றிருக்கிறது. அதில் 3000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போனார்கள் அந்த விஷவாயை தாக்கி. எண்ணூர் கடல் பகுதியில் எண்ணெய் கழிவின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியாக நமது நாட்டின் கனிம வளங்களும் நம்முடைய தனி மனிதர்களுக்கான உடல் உபாதைகளையும் பெற்றுக்கொண்டு தான் நாம் இந்த இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இதை நாம் மாற்றி மக்கள் நலன் சார்ந்தும் மண் நலன் சார்ந்தும் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை நாம் ஏற்படுத்த வேண்டிய தேவை இன்றைய காலத்தில் இருக்கிறது. தற்சார்பு பொருளாதாரத்தில் நாம் தன்னிறைவு அடையக்கூடிய தேவை இருக்கிறது. அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும், நமது அரசாங்கம் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த 21ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு நாம் தீர்வு காண முடியும். இந்த மண்ணையும் இந்த வளங்களையும் அழித்துவிட்டு நாம் நம்முடைய பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெறவே முடியாது. அதனால் இந்த அரசாங்கமானது 5 ஆண்டு திட்டங்கள் இயற்றப்படும் போது மக்கள் நலன் சார்ந்தும் மண் வளம் சார்ந்தும் இருக்கக்கூடிய திட்டங்களை இயற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சிக்கல்கள் தீர்க்கப்படும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி, வணக்கம். இப்போது பேசினவங்க எல்லாமே வந்து 2K கிட்ஸா இல்லை ஜென்சியா? 2K கிட்ஸா இல்லை இந்த ஆல்ஃபா பீட்டா எல்லாம் சொல்கிறாங்களே, அது யாருன்னா வேணா இருக்கட்டும். வெளியில் எல்லாரும் பொதுவாக என்ன பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம்
இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் வந்து தமிழ் தெரியாது, தமிழை பற்றி எதுவும் தெரியாது, பொருளாதாரத்தை பற்றி தெரியாது, இப்படி தான் பொதுவான எண்ண ஓட்டம் எல்லாம் எல்லாருக்குமே இருக்குது. அவனுங்களுக்கு என்ன தெரியும் இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணுறதை விட, அப்படி தான் பொதுவான எண்ணம். இப்போ நீங்கள் பேசுனதை பார்த்தா உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. உங்களுடைய அதுக்கு நீங்களே நிஜமாக சொல்கிறேன், நானும் நிறைய காலேஜஸ்க்கு போய் கார்ப்பரேட்ஸுக்கெல்லாம் போயிட்டு ட்ரைனிங் கொடுக்குற ஆள் தான். நீங்கள் எல்லாமே நிச்சயமாக வந்து தமிழோ இந்தியாவோ வந்து நீங்கள்லாம் இருக்கிற வரைக்கும், உங்களுடைய தமிழோட ஆர்வம் இருக்கிற வரைக்கும், உங்களோட பொருளாதாரத்தில் உங்களுக்கு இருக்கிற ஈர்ப்பு இருக்கிற வரைக்கும் நம்மளெல்லாம் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. 100 சைனா வரட்டும், 100 ஜப்பான் வரட்டும், ஆனால் இந்தியாவையும் தமிழையும் யாருமே ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறதுக்கு இந்த ஒரு மணி நேரம் ஒரு மிகப்பெரிய அத்தாட்சின்னு நான் சொல்லுவேன்.